ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் டைம் மினி விளாக் பார்ட் 1 தான் பார்க்க போகிறீங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நல்லா ஒரு மயிலோட ஒரு பொங்கல் பானை கரும்போடு இருக்கக்கூடிய ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரங்கோலி போட்டிருந்தேன். அதோடு மாசப்பரப்புங்கிறனால லெமன் கட் பண்ணி வச்சுட்டு கூடவே ஆவாரம்பூ, பாலை இலை, வேப்பலை, மாவலை இதெல்லாம் வச்சு ஒரு தோரணமும் கட்டிட்டு பொங்கலை சிறப்பாக வரவேற்றாச்சு. கூடவே ஃபஸ்ட்டு டே நம்ம வீட்டில் துளசி பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு துளசிக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. வீட்டுக்குள்ளாரே பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றிடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 5:10க்குள்ளே எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் பானைக்கு எல்லாமே மஞ்சள் கொத்து எல்லாமே கட்டிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு இனியனே குளிப்பாட்டி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 8:15க்கு பொங்கல் பானை ஏற்றணும். பொங்கல் பானை ஏற்றி 9:30க்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு நம்ம இன்றைக்கி பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த கோயில் விளாக் பார்ட் 2ல் உங்களுக்கு வரேன். அது என்ன கோவில்னால் முத்தரசநல்லூரில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பா கோவில். அங்கே என்னென்ன சாமி இருக்குது, அங்கே டைமிங் என்ன, இது எல்லாமே பார்ட் 2ல் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பொங்கல் இந்த டைம் அருமையாக பொங்கிருச்சு. அதில் இனியனை ஃபஸ்ட்டாக அரிசி போட வச்சது ஒரு ஹாப்பியான இது. ஆனால் அந்த ஆவி அடித்து இனியனை அழுக ஆரம்பிச்சிட்டான். அதை நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த ஆவி அவனோட கையில் சுற்றுச்சு போல் லைட்டாக மட்டும் கத்தினார். அதுக்கப்புறம் டக்குன்னு கையை தூக்கினோடனே அழுகையை நிப்பாட்டிட்டார். ஸோ பொங்கல் எல்லாமே கொண்டாடி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஸோ பார்ட் 2ல் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.